அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்யா. மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம். அதுல நிறைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முக்கியமா ஈரோட்ல பாத்தீங்க அப்படின்னா குப்பை மேலாண்மைக்காக நிறைய விஷயங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதுல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்ப வரைக்கும் ஒரு 6000 குழந்தைகளுக்கு குப்பை மேலாண்மை சார்ந்து நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். அவங்க வீட்லயே குழந்தைங்க எப்படி வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணும், பெட் வேஸ்ட் எப்படி ப்ராப்பரா கம்போஸ்ட் பண்ணும், சானிடரி அண்ட் மெடிசன் வேஸ்ட்டை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், ட்ரை வேஸ்ட் எல்லாம் எப்படி செக்ரிகேட் பண்ணி அதை ரீசைக்கிளருக்கு முறையா கொடுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அவேர்னஸ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நாங்க ஒரு டீமா அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு அந்த வேஸ்ட்க்கு ஈக்குவலண்டான ஸ்டேஷனரிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு. அந்த ஸ்டேஷனரிஸ் எல்லாமே ரீசைக்ளிங் பென், ரீசைக்ளிங் பென்சில், ரீசைக்ளிங்ல செய்யப்பட்ட நோட் புக்ஸ், சர்டிபிகேட் நாங்க அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறோம். நல்லா ஆக்டிவா செய்யற குழந்தைகளுக்கு அந்த சர்டிபிகேட் கூட ரீசைக்ளிங் பேப்பர்ல தயாரிச்ச சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேப்பர் குப்பைகள் எல்லாமே, ஏன்னா குழந்தைங்க அதிகமா பேப்பர் குப்பைகள் தான் பயன்படுத்துறாங்க. அந்த பேப்பர் குப்பைகள் பேன் இந்தியா ஃபுல்லா ஒரு 80,000 டன் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா ரீசைக்ளிங் பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் 20,000 டன் குப்பைகள் தான் ரீசைக்ளிங் போகுது. மீதி 60,000 டன் குப்பைகள் எங்கேயோ ஒரு குப்பைமேட்டுக்கு போய் தீயரிக்கப்படுது. அதையெல்லாம் தடுக்கணும். முறையா எல்லா குப்பைகளும் ரீசைக்ளிங் போச்சு அப்படின்னா குப்பை மேடுகளுக்கு போகக்கூடிய டம்பிங் லேண்ட் குறையும். நிறைய சுற்றுச்சூழலுக்கு தீயரிச்சு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் முறையா குறைக்கணும் அப்படின்னா குழந்தைங்க தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல ஒரு 500 குழந்தைகள் இருக்காங்கன்னா அது 500 வீடுகளுக்கு போய் சேருது. ஏன்னா பெற்றோர்கள் சொன்னா குழந்தைங்க கேட்கறது இல்ல, குழந்தைங்க சொன்னாதான் பெற்றோர்கள் கேட்கறாங்க. அதனால பள்ளியிலிருந்து நாங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் முழுவதும் எல்லா பள்ளிகள்லயும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சியா நாங்க ஒரு குழுவா செயல்பட்டு இருக்கோம். குப்பை மேலாண்மையில என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மெய்ப்பொருள் ஒரு 3 விஷயத்துலதான் ரொம்ப ஆர்வம் செலுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒண்ணு குப்பை மேலாண்மை, இன்னொன்னு இயற்கை வேளாண்மை, இன்னொன்னு ஆல்டர்னேட் எஜுகேஷன். அதுல குப்பை மேலாண்மையில அக்கா ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா விதை விநாயகர். இந்த விநாயகர் முற்றிலும் களிமண்ல செய்யப்பட்ட விநாயகர். இதுல உள்ள சீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுல பெரிய சைஸ் களிமண் விநாயகர்ல பாத்தீங்கன்னா அதுல மீனுக்கான உணவுகள் இருக்கும். இதை சின்ன சைஸ் விநாயகர் அவங்க வீட்லயே கரைக்கிறாங்க அப்படின்னா அது கரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பொல்யூஷனும் இல்லாம அதுல இருந்து செடி முளைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதுவே குளத்துல ஒரு பெரிய விநாயகர் எடுத்து குளத்துல கரைக்கிறாங்க அப்படின்னா அது கரைஞ்சு முடிஞ்ச உடனே அதுக்குள்ள இருக்கிற மீன்களுக்கான தீவனம் வெளியில வந்துடும். அது மீன் சாப்பிடுவோம். ஸோ கம்ப்ளீட்டா அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அகற்றிட்டு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் விளைவிக்காம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 வருஷமா இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இயற்கை வேளாண்மை சார்ந்து நாங்க கண்டினியூஸா இது வரைக்கும் ஒரு 10,000 குழந்தைகள், ஒரு 3000 இருந்து ஒரு 5000 பெரியவங்களுக்கு இயற்கை வேளாண்மை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த இயற்கை வேளாண்மை பத்தி அவங்க விழிப்புணர்வு அடைந்து அதுக்கப்புறம் இயற்கை வேளாண்மை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னன்னா அதை மார்க்கெட் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. ஸோ அதுக்காக நாங்க கோயம்புத்தூர்ல 2 இடத்துல இயல்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 5 எட்டல்னு ஆர்கானிக் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இப்ப எங்க ஸ்டோர் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல அவங்க விளைவிக்கிறத நாங்க அழிக்க முடிஞ்சாலும் இப்ப அதை விட அதிகமா பொருள் உற்பத்தி ஆகிறதுனால மற்ற கடைகளுக்கும் அதை எடுத்து நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு என்னன்னா பெருசு ஆக இந்த ட்ரேசபிலிட்டி இஷ்யூ வர்றதுனால இன்னைக்கு இங்க டெக்ஸ்டைல் நடந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்டர் இனாகிரேட் பண்ணியிருந்தாரு. அதுல நாங்க இந்த neighborfarms.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இயற்கை விவசாயியும் அதுல இருப்பாரு, ஆர்கானிக் ரீட்டைல் அவுட்லெட்டும் அதுல இருப்பாங்க, அதே மாதிரி வேல்யூ ஆட் பண்றவங்களும் அதுல இருப்பாங்க, அப்புறம் ஆர்கானிக் கன்சியூமர்ஸ் வேணாலும் அதுல இருந்துக்கலாம். இது முற்றிலும் ஒரு இலவசமான வெப்சைட், ஒரு இயற்கை விவசாயியால் பண்ணின வெப்சைட். அது எதுக்காக இந்த வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேருமே ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேர் டிஸ்கனெக்டடா இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவா நேற்று கலெக்டர் நம்ம ஈரோடு மாவட்டத்துல ஒரு பீட்டா வெர்ஷனா பண்றதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது இந்த டெக்ஸ் வேலியில இந்த ப்ரோக்ராம்ல நடந்துச்சு. இது போக இங்க டிஸ்பிளே பண்ண ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கிட் ஒன்று பண்ணிருக்கோம் நம்ம டீம்ல. இதுல இந்த சர்க்கியூட் போர்ட்ஸ் இருக்கும். நம்ம புக்ல படிச்சிருக்கிற சர்க்கியூட் போர்ட்ஸ் நம்ம ஒரு அசியூம் பண்ணி தான் படிப்போம். பட் ஆனா இது அவங்க லைவா செஞ்சு பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம டீம்ல ஒரு அக்கா ஒரு 300 வெரைட்டி கோலமை புக்கா போட்டிருக்காங்க.
எத்தனை வெரைட்டி கோலம் போட முடியுமோ அந்த வெரைட்டி எல்லாமே ஒரு புக்கா பண்ணி கோலம் ஏன் பெண்கள் போடணும், அது போடுறதுனால என்ன பயன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் ஒரு புக்கா பண்ணியிருக்காங்க. நம்ம டீம்ல அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து ஒரு 50 வெரைட்டி கீரை, இந்த கீரை பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் 50 வெரைட்டி கீரையோட பேரே தெரியாது. ஆனா இப்படி வந்து ஒரு கீரையும் அந்த கீரையோட இமேஜ், அது எத்தனை நாள் ஆகும் வளர்றதுக்கு, அதோட பேர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே போட்டு ஒரு WWF கார்ட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ இது மூலமா குழந்தைங்க வந்து கீரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிஸ்கட் நீங்க பார்க்கலாம், வெளியில எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வரகு பிஸ்கட் அப்படின்னா இது முழுக்க 100% வரகு தான் இருக்கும், இதுல கோதுமையும் கூட இருக்காது. அதே மாதிரி நீங்க மத்த மில்லட் பிஸ்கட் எடுத்தீங்கன்னா அதுல கோதுமை இருக்கும், ஒரு 20-30% தான் வரகு இருக்கும். அப்புறம் இது வந்து வெஜிடபிள் ஃபேட் போட்டு தான் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. நாங்க வந்து நாட்டு மாட்டு வெண்ணெய் போட்டு பண்ணியிருக்கோம். அதான் இந்த பிஸ்கட்டோட ஒரு யூனிக்னஸ். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மரச்செக்கு எண்ணெயில பண்ண ஸ்நாக்ஸ். ஒரு முறை தான் அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க, அதுக்கு மேல அதை பயன்படுத்த மாட்டாங்க. இதை சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இங்க சுகர் கேன் ஜூஸ் போட்டிருக்கோம். இந்த சுகர் கேன் ஜூஸ் வந்து நம்ம வெளியில கிடைக்கிற நார்மல் சுகர் கேன் வச்சு பண்ணல. இந்த கரும்பு வந்து நாட்டு கரும்பு, ஹைபிரிட் கரும்பு கிடையாது. நாட்டு கரும்பை ஆர்கானிக்கா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கரும்பு இங்க கொண்டு வந்து அதுல சுகர் கேன் ஜூஸ் போட்டுட்டு இருக்கோம். மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதோட ஒரு சாம்பிள் இங்க நாங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மேலும் விவரங்களை தெரிஞ்சு கொள்ள நீங்க எங்ககிட்ட மறுபடியும் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கு, அதே மாதிரி ஆர்கானிக் ஸ்டோருக்கு வெப்சைட் இருக்கு. நாங்க மெயினா ஒர்க் பண்றது இந்த 3 தான்: குப்பை மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, ஆல்டர்னேட் எஜுகேஷன். இது சார்ந்து வேற யாராவது பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க எங்க கூட கனெக்ட் ஆகலாம். நாங்க எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் எங்க கூட கனெக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9865290870.